சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு. அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு. அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. ஹாய் ஹலோ வணக்கம், உங்கள் ராம்யோகம் மகிழன். இன்றைக்கி என்னடா அங்கேருந்து இங்கே இருக்கும் இந்த வீடியோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. எப்போ வந்திருக்கும், எப்படிடா இவங்க இங்கே வந்தாங்க இந்த நேரத்தில் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. பைய பொறுமையாக தான் வந்தோம். இன்னைக்கு கிடாவெட்டு பூஜை. என்ன பூஜை? நேற்று கிடா 40 மணிக்கு சொல்லுவா. இல்லை டீட்டெயிலாக பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். செம்ம ஃபன்னாக போச்சு. ட்ராவல் விலாக் எடுக்கலாம் நினச்சோம், எடுக்க முடியல. நைட்டில் வந்தனால எடுக்க முடியல. ரொம்ப இருட்டில் வந்தோம். 8 மணி இருக்குமா, இங்கே வரும்போது 8 இருக்கும். அதனால் எடுக்கலை. அதனால் மறுநாள் எடுத்துருக்கு. சாப்பிட்டதெல்லாம் எடுக்க முடியாது, கிடா வெட்டில் தான் எடுக்க முடியாது. எத்தனை கிடா எல்லாமே வஞ்சியே சொல்லியிருப்பா. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் வேறு பண்ணியிருக்கா, அதை காமிக்கிறப்பா. நீ காமிக்க லைட்டாக பச்சை கலராக என்னமோ சொல்லி போட்டிருக்காங்க. அதெல்லாம் பாருங்கள், வீடியோவில் பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக ஆச்சு பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோங்க. நம்ம குட்டீஸ் மன்னிச்சுக்கோங்க, வீடியோவே போட முடியல, தப்பாக எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்றத விட டயர்ட்னஸ்ஸாக அதிகமாக இருக்குங்களா, வீடியோ எடுக்க மூட் வர மாட்டேங்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கொடுக்குறோம், ஓகேங்களா? என்ன நம்ம சேனல் புதுசாக ஆச்சு பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல்லைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை. சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. என்ன நீ வீடியோ இது ராம்யோகா சேனல், அது சொல்ல வந்தேன். ராம்யோகா சேனல்ல வீடியோ வராது, லெக்சர் சேனல்ல வீடியோ வராது. வரும். என்ன இது அண்ணி நாத்தனார் பச்சை வளையல்னு சொல்லிட்டு இப்ப போய்கிட்டு இருக்கு. மாசம் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஆடி மாசத்துக்கு ஒண்ணு பண்றாங்கன்னு. ட்ரெண்டிங்ல போனாதான் எடுப்பாங்க, பாசத்தெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. என்னங்க என்னவே பேச மாட்டேங்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, நம்ம இப்ப எடுத்ததை முதல்ல கொடுப்போம். ஓகே, அண்ணி நாத்தனார் அன்னிக்காக கொடுக்க போறோம். அண்ணன் பொண்டாட்டி போட்டி காசு கம்மியா இருக்க மாட்டேங்குது. வீடியோவில் சொல்லிட்டீங்களா? எங்க எல்லாமே அதுல இருக்கு. இது வலையில போடும். கட் பண்ணி இருங்க. பெருசா இப்படி இது பெருசு. எனக்கு அது கீழே வச்சுருங்க. இது தனியா இன்ஸ்டால அனுப்புங்க. அப்படியே கட் பண்ணி இருந்தா இது மாசமா இருக்கிறதுக்காண்டி நம்ம இப்ப போடுறோம். இது அப்கமிங் மாசமா இருக்கிறதுக்காண்டி இது போடுறோம். ஓகே, அடுத்த வருஷம் பார்க்கலாம். அடுத்த வருஷம் இல்ல, வரும்போது பார்த்துப்போம். இந்த உங்க ஆயா என்னமோ சொல்ல வருது பாரு. அது வீடியோக்கே வராது. கேட்க போறா, சொல்லிருங்க. இல்ல இது நாத்தனார் வளையல். நீ சொல்லி அதையும் கேட்க போறா.
இன்னொரு அன்னைக்கு இது வந்து உள்ள போகணும் என் ஃப்ரெண்டு ரொம்ப சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு. ஏன் உனக்கு இல்லடா, ஏன்டா நீ வேற. இது வந்து ஒரு அண்ணே, இது வந்து அண்ணி. இந்த அண்ணி கல்யாணத்துக்கு பார்த்துருப்பீங்க, கல்யாண வீடியோ போட்டுருந்துருப்போம். போட்டு விட்டுருங்க. இப்போ வந்து இது வந்து நாத்தனார் வளையல். மஞ்சு வளையல் போட்ட நேரம் யோகாக்காவுக்கு பொம்பளை பிள்ளை பறக்கணும். நான் ஃபர்ஸ்ட் பொம்பளை பிள்ளை பத்தி எங்க ஆளு கமிட்மெண்ட் நிறைய வச்சிருக்காரு, முடிச்சுட்டு 5 வருஷம் எங்க ஆளு 5 வருஷம் 5 வருஷம் இந்த 2 வருஷம் 5 வயசு பையன் ஒருத்தர். அடுத்த மாசமே தம்பி நாளே எதுவுமே சொல்லு, எனக்கு 3 மாசம் அப்புறம் தான் நின்றுச்சு. நாளே எதுவுமே சொல்லலப்பா. ஏ தூக்கம் கல்யாணம் வேணாம்னு சொல்லுவான். அவன் தான் முதல்ல கல்யாணம் பிள்ளை வேணாம்னு சொல்லுவான். அவன் தான் ஒரு மாசமே இப்ப மாசமா இருப்பான். என்ன இவன் சொன்ன எல்லாத்தையும் நிறைய சொன்னான். ஐயோ அப்படி பண்ணல, இப்படி இருக்கடா. நானே போயிட்டு வந்து நல்லா இப்பதான் எங்கேயுமே போக முடியல. கண்டிப்பா வந்து அந்த குட்டி ஊட்டி பியூட்டியா பிறந்துச்சு. அப்புறம் இங்க ஒரு பொம்பளை பிள்ளை, இங்க ஒரு பொம்பளை பிள்ளை. அப்புறம் அவ்வளவுதான் 6 பேபிஸ். ஏதா இருந்தாலும் லெக்சரல் சேனல்ல மையி கம்பியை பிடிச்சு வர மாட்டேன்னு சொன்னாங்க எங்க மஞ்சு. இப்ப வீடியோ ஃபுல்லா இல்ல கொஞ்சம் ஹாப்பி மூட் ஆனதுனால கொஞ்சம் வீடியோல வந்தாச்சு. இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன்? இன்னைக்கு வந்து கிடா கரிசோர்ல கிடா விட்டு குலதெய்வ கோவில் வழிபாடு திருவிழா. குலதெய்வ கோவில்ல 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வழி பண்ணிருக்கோம். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இவங்களெல்லாம் வந்ததுனால ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஆமா, ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இல்லைன்னா ஒரு சங்கடமா இருந்திருக்கும். ஆனா இப்போ கரெக்ட் ஆயிடுச்சு. இவங்க வந்திருப்பாங்க, அருள் லட்சுமி எல்லாம். நாங்க வந்திருக்க மாட்டோம். வந்திருக்க மாட்டாங்க. இனி இவங்க வர மாட்டாங்க. இனி நம்ம தான் நான் மகிழ்ச்சி அதான் சொன்னேன். அடுத்து நம்ம இன்னைக்கு போனோம்னா குவா குவா பாப்போட தம்பி போட போற தங்கச்சி போட ரொம்ப நாளா வரலன்னு சொல்லிட்டு இப்ப வர சொல்லி நீங்க வீட்டுல இருங்க அப்படின்னு சொல்லி வர சொன்னது. நான் அடுத்து நம்ம போவோம் பாப்பா பாக்க. அடுத்து வளகாப்பெல்லாம் இருக்கு. ஆமா, வளகாப்பெல்லாம் இருக்கு. ரெண்டாவது பாப்பாக்கு என்ன நேம் வைக்கலாம் அப்படின்னு நாங்க வந்து ஒரு பண்ணிருக்கோம். என்ன நேம்னா முத்து மகிழினி. முத்து மகிழினி. அப்புறம் வந்து அது முத்து பேச்சுக்கு எங்க ஆச்சி ரெண்டாவது பேர் சைசி சொல்லவே வேணும். ரெண்டாவது பேர் வந்து மஞ்சு மகிழினி. என்னோட நேம் வந்து அந்த குழந்தைக்கு வைக்கிறதுல நான் ரொம்ப பெருமையா இருக்கேன். நான் எந்த விதத்துலயும் குழந்தை கிடையாது. அதே பொம்பளை பிள்ளைக்கு என் மகன் பேர் வச்சுட்டு தேங்காய் கொட்டனு, அதான் பேரு. அவனுக்கு தேங்காய் கொட்டை தான் என் மகன். பொம்பளை பிள்ளை பிறந்தா தேங்காய் கொட்டை தான். என்ன பேருமா? தேங்காய் கொட்டை. அப்படிலாம் சொல்லக்கூடாது பாப்பாவை. மீனாட்சியா? தேங்காய் கொட்டை. மீனாட்சி நல்லா இருக்கு. தேங்காய் கொட்டை. பொம்பளை பிள்ளை வேணாமா? பொம்பளை பிள்ளை வேணாமா? பொம்பளை பிள்ளை தேங்காய் கொட்டை தான் பேர் வைப்பானா என் மகன். என் மகளுக்கு வந்து என் ராமன் தான் பேர் வச்சான். அதனால அவன் மகளுக்கு வந்து நான் தான் பேர் வைப்பேன். மஞ்சு மகிழினி. அதான் பேரு. மஞ்சு மயிலினியா? மஞ்சு மயிலாம் வைக்க மாட்டேன். வேற கூட வேண்டும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வர வீடியோஸ்லாம் பாருங்க. அப்புறம் மஞ்சு காலேஜ் மஞ்சு அவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்னோட சேனலுக்கு ப்ரமோஷன் வீடியோ இனிமே ரெகுலரா வந்துட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஐடி சொல்றது ப்ரமோஷன் பண்ணிக்கங்க. அப்புறம் காலேஜ் மஞ்சு இன்ஸ்டா ஐடியும் அடுத்து அப்புறம் எங்க அத்தை அடுத்து ப்ரமோஷன் நிறைய ப்ரமோஷன் அந்த ப்ரொஃபைல் மேல வந்து ஒரு 3 பட்டன் இருக்கு, ஒரு black ஒன்னு இருக்கு, அது அமைக்கிறது. சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே ஓகே ஓகே. வந்து கிடா வெட்டு பூஜையில் வந்து ஏலம் எடுத்து மாமாவும் மஞ்சும் வந்து ஏலம் எடுத்து செவரொட்டி வந்து எத்தனை நாள் வாங்கினாரு? ஆடு வெட்டினாங்கன்னு சொல்லு. எத்தனை ஆடு மொத்தம்? 40 ஆடு. செவரொட்டி வாங்குனது 4 தான். 40 ஆடு. வேற என்ன வெட்டினாங்க? 60 கோழி. 60 சேவலும் பொட்டக்கோழியும் சேர்ந்து 60 கோழி 40 ஆடு கிடா. என்னடா யோகா உறிஞ்சி தின்னுட்டு இருக்காங்க பாத்தீங்களா? செவரொட்டி எல்லாம் நல்லா இருக்கு. நானே சாப்பிட்டேன். செவரொட்டி ஆடுங்கிறது மட்டும் சொல்லாதே. அது யார் செஞ்சா சொல்றேன். இதுவரை எனக்கு வந்து
செவரொட்டி இவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்தது மஞ்சள் தான். எனக்கு பண்ணவே தெரியாது இது வரைக்கும். நான் மாசமா என்ன பண்ணுச்சு? வெங்காயம் போட்டுச்சியா? தக்காளி நிப்பாட்டிக்க மாட்டியா? தக்காளி இல்ல. வெட்டின தக்காளியை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டேன். போட வேணாம். ஆனா உண்மையாவே எங்க அம்மாவோட நல்லா பண்ணிருக்கேன். எங்க அம்மா பண்ணி கொடுத்து அது கூட கொஞ்சம் குழப்பம் இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு நார்மலாக சாப்பிட்றதுக்கு அதாவது உரப்பு நிறையா இல்லை, எல்லாமே வந்து மிளகுத்தூள் கம்மியா போட்டு கொஞ்சோண்டு மட்டன் பொடி போட்டு வேற எதுவுமே போடல. வெங்காயம் சின்ன வெங்காயம் மட்டும் வெட்டி போட்டு. சின்ன வெங்காயமே நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் கூட இல்ல. செவரொட்டி அது வந்து இப்போ எனக்கு பிளட்டுக்கு நல்லா வேக வச்சுட்டேன். அதனால அது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. 1000 ரூபா 4 செவரொட்டியா? 7 எடுத்து 7 எடுத்து சொல்லுவாங்க தனியாக கடையில் வாங்கணும். 1000 ரூபா 600 ரூபாய்க்கு மேல. நல்ல செவரொட்டி பெருசு பெருசா அப்படி இது மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பண்ணி கொடுத்துருக்கேன் எங்க அன்னைக்கு. எனக்கு பெருமையா அடுத்த தடவை வரும்போது இன்னும் 2 வாங்கி சமைச்சு வரும்போது இப்ப கேட்டுக்கோங்க. இத்தனை நாள் என்னை திட்டினதெல்லாம் போய் நான் எப்பயுமே சமையல்ல வந்து செப்பு எனக்கு வந்து உப்பு அதிகமா போட்டா. மத்தபடி இன்னைக்கு என் வீட்டுக்காரு கடா வெட்டுன்ற பேர்ல தலைக்கறியை கொண்டு வராரு, ஆட்டுக்கறியை கொண்டு வராரு. மூளை 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 எல்லாம் வேணாம், எனக்கு அதிகமாவே இருக்கு மூளை. கூட்டா ஐயோ ஒண்ணு ஒண்ணா திருட்டு வராங்க. மூளை மூளை சாப்பிட போறேன் எடுத்து. என்ன பண்ணிருக்கு? மூளையை வந்து அதை என்ன இதில் பொறுத்துப்பா. ரைட் ரைட். மீனோட கொஞ்சம் கொடுங்க. மூளை வேணுமாடா? நீ சாப்பிடு. எனக்கு அதிகமா இருக்கு, அதனால அவனுக்கு வேண்டாம். முட்டை தான் போட்டிருப்பாங்க. கரண்டியில் போட்டு மீனை எடுத்துக்க சொல்லுங்க. இன்னைக்கு நல்ல ஸ்பெஷல் சாப்பாடு. ஒரு கடா வெட்டினாலும் நறுக்குன்னு சாப்பாடு. இன்னைக்கு நான் போய் தின்னுவேன். தின்னுட்டு போய் தான் நடப்பேன். வாந்தி எடுக்கும். இது வந்து வீட்டில் செஞ்சதுக்கு வாங்கி வராது. இதில் ஏதாவது பொடின்னு கலந்துருக்கா? இதில் வந்து வாய்ப்பு இல்லை. ஆமாம், அதில் வீட்டில் செஞ்சதில் வாங்கி வராது. மொத்தம் வேலை செஞ்சுருப்பாங்களா? அது போய் அதான் கொஞ்சம் இறக்கிட்டு சாப்பாடுலாம் ஒன்று கொஞ்சம் போயிட்டு பார்த்து சாப்பிடுல